ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு பொருளாதாரம் பார்ட் 1 வந்து பார்த்தாச்சு இல்லைங்களா? இன்னைக்கு பார்ட் 2ல வந்து என்னென்னலாம் வரும்னு பார்த்துடலாங்களா? சரிங்க. பட்டாசு பொருட்கள். இதுல என்ன கொடுத்துருக்காங்க? சிவகாசி நகரம். இதுங்க அண்டர்லைன் பண்ணி காமிச்சாரு. சிவகாசி இது வந்து அச்சு தொழில், பட்டாசு பொருட்கள், தீப்பெட்டி இந்த உற்பத்தியில தலைமையகமாக செயல்படுகிறது. ஓகேங்களா? அப்போ சிவகாசி நகரம் எதெல்லாங்க? அச்சு தொழில், பட்டாசு பொருட்கள், தீப்பெட்டி இந்த உற்பத்தியில தலைமையகமாக இருக்கு. ஜவஹர்லால் நேரு வந்துட்டு குட்டி ஜப்பான் அப்படின்னு சிவகாசியை அழைச்சிருக்காரு. இது இம்பார்ட்டன்ட். அடுத்து பட்டாசுல 80% சிவகாசியில தான் வந்துட்டு தயாரிக்கிறாங்க. சரிங்களா? இந்தியாவில் மொத்த அச்சுத்துறை உற்பத்தியில 60% சிவகாசி, பட்டாசுல 80%, அச்சுத்துறையில வந்துட்டு 60%. சரிங்களா? பிற தொழிற்சாலைகள். உலக அளவில் மிகப்பெரிய மின்பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்று பெல். திருச்சியிலையும் ராணிப்பேட்டையிலையும் அதோட தொழிற்சாலைகள் இருக்கு. அப்ப எங்க? திருச்சி, ராணிப்பேட்டை. சரிங்களா? தமிழக அரசின் தமிழ்நாடு காகித தயாரிப்பு நிறுவனம் உலகில் மிகப்பெரிய காகித தயாரிப்பு நிறுவனமாகும். இந்தியாவின் சிமெண்ட் உற்பத்தியில தமிழ்நாடு முதலிடம். அரியலூர், விருதுநகர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி இந்த பகுதிகளில் சிமெண்ட் தயாரிப்பு ஆலைகள் இருக்கு. அப்ப இது நல்லா பார்த்து வச்சுக்கணும். சேலத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் செழிப்பான கனிம வளங்கள் எங்க இருக்குதுங்களாமா? சேலத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய எஃகு உருக்கு ஆலை நிறுவனமான சைல் எங்க இருக்கு? எஃகு ஆலைகளை சேலத்தில் நிறுவியுள்ளது. ஓகேங்களா? அடுத்து இந்தியாவின் மோட்டார் பம்புகளுக்கான தேவையில் 2/3 பங்கினை வழங்குவதால கோயம்புத்தூர் காற்றழுத்த விசைக்குழாய் நகரம், பம்ப் சிட்டி அப்படின்ட்டு அழைக்கப்படுது. அப்ப இது இம்பார்ட்டன்ட். அடுத்து தங்க அணிகலன்கள் மாவு அரைக்கும் இயந்திரம், வாகன உதிரி பாகம் இதோட ஏற்றுமதியில் முக்கியமான பங்கு வகிக்கிறதுனால கோயம்புத்தூர் மாவு அரைக்கும் இயந்திரத்திற்கான புவிசார் குறியீடு பெற்றுள்ளது. ஓகேங்களா? அடுத்து தூத்துக்குடி தமிழ்நாட்டின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது. மாநிலத்தின் வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் தூத்துக்குடி முதலிடம் வகிக்கிறது. இந்திய உப்பு உற்பத்தியில் 30%, மாநில உப்பு உற்பத்தியில 70% தூத்துக்குடியில இருந்து மட்டுமே கிடைக்குது. அப்போ இது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் MSMED 2006 சட்டத்தின்படி குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளன. குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் கட்டமைப்பு தளவாட பொருட்கள் மீதான முதலீட்டின் அடிப்படையில் நிலம் மற்றும் கட்டிடம் நீங்களாக, சரிங்களா, உற்பத்தி நிறுவனம் எனவும் பணிகள் நிறுவனம் எனவும் வகைப்படுத்தப்படுது. குறு சிறு நடுத்தர நிறுவனங்களில் தமிழ்நாடு 15.07% தேசிய அளவில் முதலிடத்துல இருக்கு. எதுலைங்க? குறு சிறு நடுத்தர நிறுவனத்துல நம்ம தமிழ்நாடு 15.07%, 15.07% ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. 6.89 லட்சம் பதிவு செய்யப்பட்ட குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் உள்ளன. இவை 8000 வகையான பொருள்களை 32,000 கோடி முதலீட்டில் உற்பத்தி செய்கின்றன. இவை அனைத்து துறைகளை சார்ந்த பெரும்பாலான பொருள்களை உற்பத்தி செய்கின்றன. அவற்றுள் முக்கியமானவை பொறியியல் பொருள்கள், மின் சாதன பொருட்கள், வேதிப்பொருட்கள், இரும்பு, காகிதம், தீப்பெட்டி, நெசவு, ஆடைகள் ஆகியனவாகும். அப்புறம் இது எத்தனை கோடிகள்லாம் கொடுத்துருக்குறாங்க? லட்சத்துலலாம். ஓகேங்களா? இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து ஆற்றல். இதை வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து 2017ஆம் ஆண்டு அந்த அறிக்கையின்படி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஏறு வரிசை இறங்கு வரிசையில பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துதான் ஆகணும். நிறுவப்பட்ட திறன் அளவில் தமிழ்நாடு பிற மாநிலங்களை விட முன்னணியில் உள்ளது. முப்பந்தல் காற்றாலை மையம் கிராம மக்களுக்கு தேவையான மின்சாரத்தை வழங்கும் ஒரு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரமாக இருக்கு. அப்ப எதுங்க? முப்பந்தல். ஓகேங்களா? அடுத்து கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, தாராபுரம், உடுமலைப்பேட்டை இந்த இடங்கள்ல ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள காற்றாலைகள் தவிர நாகர்கோவில், தூத்துக்குடி இந்த இடங்கள்ல புதிதாக காற்றாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின்
2% மின் தேவைகளை நிறைவு செய்து. ஓகேங்களா, இது பாத்துக்கணும். எத்தனை சதவீதம்? 2%. அடுத்து, இது இந்தியாவின் காற்றாலை உற்பத்தியின் பாதி அளவு ஆகும். அதாவது 2000 மெகாவாட்கள். மின்னணு ஆற்றல் அது எங்கெங்களா இருக்கு? அப்ப இந்த ஊர் வந்துட்டு முக்கியம். அணுமின் ஆற்றல் எங்கெங்க இருக்கு? அணுமின் ஆற்றல் கல்பாக்கம், கூடங்குளம் இதெல்லாம் வந்துட்டு சரிங்களா. கல்பாக்கம், கூடங்குளம் ஆகியவை தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான அணுமின் நிலையங்களாகும். அப்போ இது எத்தனைன்னு பாத்துக்கணும். அதோட திறன் அளவு எவ்வளவு அப்படிங்கிறத பாத்துக்கணும். சரிங்களா. 1834 மெகாவாட். ஓகேங்களா. இப்ப 2 × 917. கல்பாக்கம் 470 மெகாவாட். 2 × 235. அடுத்து, அனல் மின் ஆற்றல். தமிழ்நாட்டில் உற்பத்தியாகும் அனல் மின் ஆற்றலில் அதிக அளவு அத்திப்பட்டு, அதாவது வட சென்னையில இருக்குங்களாமா, எண்ணூர், மேட்டூர், தூத்துக்குடி ஆகிய இடங்களிலும் பெறப்படுகிறது. டீசலை அடிப்படையாக கொண்ட அனல்மின் உற்பத்தியில நாட்டின் உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனை சதவீதத்துக்கும் மேலாக உற்பத்தி செய்து முதலிடத்துல இருக்கு? 34% மேலாக உற்பத்தி செய்து முதலிடத்துல இருக்கு. பல்வேறு முறைகளில் தயாரிக்கப்படும் ஆற்றல் அளவுகள் கீழே உள்ள அட்டவணையில கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இது எப்படி எல்லாம் இருக்குங்கிறது இந்த அட்டவணையை பார்த்துக்கணும். எல்லா அட்டவணையுமே பார்த்துக்கணும். சரிங்களா. சரிங்க. புனல் மின்சாரம் பார்க்கலாம். தமிழ்நாட்டுல 20க்கும் மேற்பட்ட புனல் மின் நிலையங்கள் இருக்கு. அதுல குந்தா, மேட்டூர், மரவகண்டி, பார்சன் பள்ளத்தாக்கு இதெல்லாம் முக்கியமானதா சொல்லியிருக்காங்க. சூரிய சக்தி மின்சாரம் ஓகேங்க என்ன கொடுத்திருக்காங்க? இது எத்தனை மெகாவாட்னு பாத்துக்கோங்க. தமிழ்நாட்டுல 1590.97. அப்போ இது நல்லா பாத்துக்கணும். தமிழ்நாட்டுல எவ்வளவுங்கிறது. தென் தமிழகம் சூரிய மின்சக்தி திட்டங்களை செயல்படுத்த உகந்த மண்டலமாக கருதப்படுகிறது. அடுத்து, காற்றாலை மின்சாரம். இந்திய அளவில் தமிழ்நாடு அதிக அளவு காற்று வழி மின்சாரத்தை தயாரிக்கும் கட்டமைப்பை கொண்ட மாநிலமாக உள்ளது. மேலும் கடற்கரை காற்றிலிருந்து மின்சாரம் தயாரிக்க ஏதுவான இடமாக திருநெல்வேலி கடற்கரை, தூத்துக்குடியின் தெற்கு பகுதி, ராமேஸ்வரம் கடற்கரை இந்த இடங்கள்லாம் இருக்கு. அடுத்து, பணிகள் துறை. வங்கி, காப்பீடு, ஆற்றல், போக்குவரத்து, தகவல் தொடர்பு இதெல்லாம் 3ஆம் துறையான பணிகள் துறை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 3ஆம் துறை எல்லாம் என்னென்னங்க? வங்கி, காப்பீடு, ஆற்றல், போக்குவரத்து, தகவல் தொடர்பு. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த வங்கி பணிகளில் நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் 52% பங்குகளுடன் 5337 கிளைகள் பணியாற்றுகிறது. தனியார் வங்கிகள் 30%. பாரத் ஸ்டேட் பேங்க் வந்துட்டு அதன் துணை நிறுவனங்கள் எவ்வளவுங்க? 13%. வட்டார கிராமிய வங்கிகள் 5%. 2 அயல்நாட்டு வங்கி கிளைகளும் பணியில் உள்ளன. அப்ப அது என்னென்ன எத்தனை சதவீதம்ங்கிறத ஒவ்வொன்றுக்கும் லைனா எழுதி வச்சுக்கோங்க. தனியார் வணிக வங்கிகள் 30%. பாரத் ஸ்டேட் பேங்க் அதோட துணை நிறுவனங்கள் அதெல்லாம் சேர்ந்து 13%. வட்டார கிராமிய வங்கி 5%. இந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும். தமிழ்நாட்டு வங்கிகளின் மொத்த வைப்பு நிதியானது ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு இருக்கு? 14.32% உயர்வுடன் மார்ச் 2017ஆம் ஆண்டில் எத்தனை கோடி இருக்கு அப்படிங்கறத பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா. ஓகேங்க. முன்னுரிமை துறைகளுக்கான கடன் தொகையானது 45.5 விழுக்காடாகும். வேளாண்மை துறைகளுக்கான கடன் வழங்கல் அளவு மார்ச் 2017ஆம் ஆண்டில் 19.81% உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள வங்கிகள் இந்தியாவிலேயே அதிக கடன் வைப்பு வீதமான 119.15 விழுக்காடு கொண்டுள்ளது. இந்திய அளவில் இதன் வீதம் 77.5% மட்டுமே உள்ளது. அப்ப இது நல்லா பார்த்து வச்சுக்கணும். இது பார்த்து வச்சுக்கணும் நல்லா. உயர்கல்வி சேர்க்கை விகிதத்துல தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்தியா தனியா பாத்துக்கோங்க. தமிழ்நாடு பாத்துக்கோங்க எவ்வளவு % அப்படிங்கிறது. தமிழ்நாடு 3 அடுக்கு உடல்நல அடிப்படை கட்டமைப்பை கொண்டுள்ளது. அவை மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமூக நல மையங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 2015ஆம் ஆண்டில் தமிழகத்தில் 34 மாவட்ட மருத்துவமனைகளும் 229 துணை மருத்துவமனைகளும் ஓகே இது 2015ஆம் ஆண்டு சரி புக்ல இருக்கு அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இவங்க குரூப் 4ல புக்ல இருந்து கேட்டு வச்சிருவாங்க. எதுக்கும் இதைய ரெகுலரா பாக்குறது மூலமா மைண்ட்ல நின்றும். சரிங்களா. இது மனப்பாடம் பண்ணாதீங்க. தொலைத்தொடர்பு. இந்தியாவில் இணையத்தின் பயன்பாட்டில் மகாராஷ்டிரா மாநிலம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட். அந்த மாநிலத்துல 29.47 மில்லியன் இணைய பயன்பாட்டாளர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறமா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகம் ஆகிய மாநிலங்கள் இருக்கு. மார்ச் 2016ஆம் ஆண்டு அரசு புள்ளி விவரப்படி இந்தியாவில் மொத்தம் 342.65 மில்லியன் இணையதள சந்தாதாரர்கள் இருக்காங்க. அப்போ இது பார்த்துக்கணும்.
சரிங்களா. அப்புறம் 28.01 மில்லியன் சந்தாதாரர்களும் அண்டை மாநிலங்களான ஆந்திராவில் எத்தனை சதவீதம்ங்கிறத பாத்துக்கோங்க. கர்நாடகால எவ்வளோன்னு. ஆனா இது நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ இது நம்மளுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்தியாவில் மொத்தம் எத்தனைங்கிறதையும் ஃபர்ஸ்ட் மாநிலத்தோட எத்தனை இருக்கு அப்படிங்கிறதையும் பாத்துக்கணும். போக்குவரத்து தமிழ்நாடு மிக சிறந்த மேம்படுத்தப்பட்ட போக்குவரத்து வசதி கொண்டது. அதன் மூலம் நாட்டின் அனைத்து பகுதிகளையும் இணைக்கிறது. நாட்டில் உள்ள நகரங்கள், கிராமப்புறங்கள், வேளாண் அங்காடி பகுதிகளை இணைக்கக்கூடிய தரமாக விரிவுபடுத்தப்பட்ட சாலை போக்குவரத்தையும் கொண்டிருக்கு. மாநில முதலீட்டிற்கு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. சாலை வசதியில என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா, நம்பர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ரயில்வே போக்குவரத்து இருப்பு பாதை. அப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்க, மொத்தம் எவ்வளவு இருக்கு, மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. இது எந்த ஆண்டின்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பாத்துக்கோங்க. வான்வழி போக்குவரத்து. சுற்றுலா. இங்க என்ன கொடுத்திருக்கிறாங்க, வறுமையும் வேலையின்மையும். நாட்டளவில் வேலை வாய்ப்பின்மை அளவின் சராசரி 50 இருக்குது. தமிழ்நாட்டுல 1042 பேர் வேலை இல்லாம இருக்காங்க. தேசிய அளவுல தமிழகம் 22வது இடத்தில் இருக்கு. பொருளாதார நிலைக்கேற்ப பல வகையான வேலையின்மைகள் உள்ளன. அவற்றை முழுமையாக அறிவதன் மூலமே வேலை வாய்ப்பை பற்றி அறிந்து கொள்ள முடியும். தமிழ்நாடு இந்தியாவின் வளமான மாநிலங்கள்ல ஒன்று. 1994ல நமது மாநிலம் வறுமையில் நிலையான சரிவை சந்தித்து வருகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்க, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, பணிகள் துறை வளர்ச்சியின் விளைவாக 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்தியாவின் மிக வேகமாக வளரும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருக்கு. 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு. இப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மொத்த மக்கள் தொகை எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க. 2 அதாவது 7.21 அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஆண்கள் வந்துட்டு 3.61, பெண்கள் வந்துட்டு 3.59. பிறப்பு விகிதம் 1000 பேருக்கு எத்தனை பேருங்க, 15.7%. இறப்பு விகிதம் 7.4%. வளர்ச்சி விகிதம் 8.3%. அதிக மக்கள் தொகையுடைய மாவட்டங்கள் என்னன்னு பார்த்து வச்சுக்கணும். சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவாரூர். குறைவான மக்கள் தொகையுடைய மாவட்டங்கள் பெரம்பலூர், நீலகிரி, அரியலூர், தேனி. மக்கள் தொகை அடர்த்தி 1 சதுர கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 555. இது 2011ஆம் ஆண்டு. இதே வந்துட்டு இந்திய அளவுல பார்த்தோம்னா 382. சரிங்களா. மிக அதிக அடர்த்தி சென்னை 26,903, கன்னியாகுமரி 1106. குறைவான அடர்த்தி உள்ள மாவட்டம் நீலகிரி 288, திருச்சிராப்பள்ளி 602. பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 995 பெண்கள் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி, 987 பெண்கள் 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி. அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் நீலகிரி 1041. சரிங்களா, பெண்கள். கன்னியாகுமரி 1031, நாகப்பட்டினம் 1025. குறைவான பாலின விகிதமுடைய மாவட்டங்கள் தேனியில 900 பெண்கள், தருமபுரியில 946. குழந்தை பாலின விகிதம், அதாவது பிறந்த குழந்தையில இருந்து 6 வயசுக்கு உட்பட்டவங்க 946 பெண் குழந்தைகள். ஓகே, 2001ல எவ்வளவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிக குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் நீலகிரி 985, கன்னியாகுமரி 964. குறைவான பாலின விகிதம், இது முதல் பார்த்தது அதிக குழந்தை பாலின விகிதம். இது குறைவான குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள்ல கடலூர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 896, அரியலூர் 897. எழுத்தறிவு விகிதம் எவ்வளவுங்க தமிழ்நாட்டுல 80.33%. ஓகேங்களா, 2011ஆம் ஆண்டு. ஆண்கள் எழுத்தறிவு விகிதம் 86.81%. பெண்கள் எழுத்தறிவு விகிதம் 73.86%. 73.86%. அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டங்கள் கன்னியாகுமரி 92.14%. அதற்கு அடுத்தபடியாக சென்னை 90.33%. குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டங்கள் தருமபுரி 64.71%. அரியலூர் 71.99%. தனி மனிதர் வருமானம், இது எப்படி கணக்கிடுறாங்கன்னா, அதே ஆண்டின் மாநில மக்கள் தொகை. ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட ஆண்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி டிவைடட் பை அதே ஆண்டின் மாநில மக்கள் தொகை. அந்த வருஷத்துல அந்த மாநிலத்துல எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறாங்க அதன் அடிப்படையில டிவைட் பண்ணி போடுவாங்க.
ஜிஎஸ்டிபி மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி, மாநிலத்தில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் பணிகளின் மொத்த மதிப்பு, அதுதான் ஜிஎஸ்டிபி. சிசு இறப்பு விகிதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 வயது நிறைவடையும் முன் இறக்கும் பச்சிளம் குழந்தைகளின் எண்ணிக்கை. குழந்தை இறப்பு வீதம் அப்படின்னா 5 வயது நிறைவடையும் முன் இறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை. இதெல்லாம் நல்லா பாத்துக்கணும். கடன் வைப்பு வீதம்னா வங்கி கடன்களுக்கும் வைப்புகளுக்கும் உள்ள விகிதம். உயிரி எரிபொருள், ஓகே. எம்எஸ்எம்இ சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள். குறு நிறுவனங்கள்னா 25 லட்சத்துக்கு மிகாமல் மூலதன முதலீடு கொண்ட நிறுவனங்கள். சிறு நிறுவனங்கள்னா 25 லட்சத்திற்கு அதிகமாக ஆனால் 10 கோடிக்கும் குறைவாக முதலீடு கொண்ட நிறுவனங்கள். ஓகேங்களா? இதுல டேட்டாஸ் நிறைய தான் இருக்கும். நான் அதனாலதான் வந்து ஆல்ரெடி படிச்ச ஸ்டூடெண்ட்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நியூ ஸ்டூடெண்ட்னா வந்து ஒரு 2 days எடுத்து படிங்க. ஏன்னா மத்த 10th லெசன்லாம் உங்களுக்கு ரொம்பவுமே பாயிண்ட் கம்மியா தான் இருக்கும். ஆமா தானேங்க? ஓகே. இப்போ இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஏன்னா பின்னாடியே வந்துட்டு ஆன்சர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனால நீங்களே உங்களால வந்து இதுக்குரிய ஆன்சரை பாத்துக்க முடியும். ஆனா நீங்க படிச்சதை வச்சு இதை வந்து நீங்க சூஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் தான் நீங்க இந்த ஆன்சரை வந்து பார்க்கணும். ஓகேங்களா? சரிங்க. எல்லாம் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் லெசன் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகேங்க, பாய்ங்க.